வெல்கம் யூவர்ஸ் குயின் வாஸ் கிங்டமில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற புதுமையான விஷயம் என்ன நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம ட்ராயிங்கில் பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை தான் எப்படி ட்ரா பண்ணி கலர் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் நோட்டில் டைட்டில் எழுதிக்கோங்க, வேணும்னா எழுதிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ பிக்சர் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்துக்கிறோம். ஸோ வெர்டிக்கல் லைன் போட்டுக்கணும். அப்புறம் பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் வந்துட்டு டாப்பில் எந்த ஸ்டேஜில் இருக்கணும், மிடில் எந்த இடத்துக்கிட்ட வரணும், பாட்டமில் எங்கே வரணுங்கிற ஒரு சின்ன கைட்லைன் போட்டுக்கணும். இப்போ மிடில் லைனுக்கு மேலே நான் என்ன பண்ணிக்கிறோம், ஃபஸ்ட்டு ஹெட்டை ட்ரா பண்ணிக்கணும். ஹெட்டை ட்ரா பண்ணிட்டு அந்த லைன்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடும் பேரலாகவே வந்துட்டு பட்டர்ஃப்ளைக்கு பாடி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க ஆண்டனா அதையும் போட்டுடணும். தென் இப்போது அந்த விங்ஸை பாடியோட பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ தூரம் போகணுமோ அந்த அளவுக்கு பெண்டு கொடுத்து மிடில் லைன் போட்டிருக்கோம். அந்த மிடில் லைன்லேருந்து ஒரு 3-4 ஸ்கேலப் லைன் மாதிரி ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்துக்கணும். அதுக்கப்புறம் பாட்டம் விங்ஸு, அந்த விங்ஸில் வந்துட்டு ரெண்டு சைடுமே லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி நம்ம ஒரு ஓவல் ஷேப்பில் இது பண்ணிக்கணும். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டிசைன் தோணுதோ அந்த டிசைனில் பண்ணலாம். இப்போ ஸ்கேலப்டாக போட்டு அதை வந்துட்டு தனி இன்னும் ஒரு பேட்சாக காட்டும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பேட்சுக்குள்ளே இன்னும் ஒரு டிசைன் போடணும். ஏன்னா பட்டர்ஃப்ளைக்குள்ளே ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய டிசைன்ஸ் இருக்கும், நிறைய ஸ்பாட்ஸ் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல ஸ்பாட்ஸ் போட்டுக்கலாம், எங்கே லைன்ஸ் வேணுமோ அங்கே லைன்ஸ் போட்டுக்கலாம். இது வந்து கார்ட்டூனிஸ்டிக் ட்ராயிங் அப்படிங்கிறனால நம்மளோட இன்னோவேட்டிவில் என்னெல்லாம் டிசைன்ஸ் தோணுதோ ரிப்பீட்டடாக இல்லாமல் கொஞ்சம் ரேண்டம் டிசைன்ஸாக போட்டோம்னா நம்ம பட்டர்ஃப்ளைக்கு கலர் பண்ணுறது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்படி எங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு போடணுங்கிறது எல்லாமே வந்துட்டு ஸ்ட்ரைப்ஸோ இல்லை ஸ்பாட்ஸோ எது போடணும்னாலும் போட்டதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணிக்கணும், பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு அவுட்லைன் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் கலர் ஸ்கெட்சில் அவுட்லைன் பண்ணும்போது நம்மளோட ட்ராயிங் வந்து என்ஹான்சிங்காக தெரியும். ஸோ எது கரெக்டான லைனோ அந்த லைனுக்கு மட்டும் ஒரே லைனாக மட்டும் ட்ரா பண்ணுங்கள். நம்ம பென்சிலில் ட்ரா பண்ணும்போது 2-3 லைன்ஸ் எது கரெக்டான லைனாக வருதோ அந்த லைன் நம்ம போட்டிருப்போம். ஆனால் நம்ம பிளாக் கலர் ஸ்கெட்சில் போடும்போது எது கரெக்டான லைன் உங்களோட கெஸ்ஸிங்கில் இருக்கும் அந்த லைனை மட்டும் நீங்கள் ஸ்கெட்சில் வந்துட்டு ட்ரா பண்ணுங்கள். இப்படி ஒவ்வொரு டீட்டெயிலையும் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற மார்க்ஸை பென்சில் மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடணும், எரேசர் வச்சு எரேஸ் பண்ணி நம்ம டஸ்ட் பண்ணோன்னா தான் நம்மளோட ட்ராயிங் வந்துட்டு பிரைட்டாக தெரியும். இப்போ கலர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓரத்தில் என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி கலராகவே வந்துட்டு கலர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்மளோட பட்டர்ஃப்ளை வந்துட்டு ஈவனாக இருக்கும். இதோட விங்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் ஒரே மாதிரி இருக்கும். டிசைன் கொஞ்சம் சேஞ்சஸாக இருந்தாலுமே ஆனால் வந்துட்டு உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கலர்ஸ் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஒரே மாதிரியான கலராக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பிங்க் முடிச்சாச்சு. தென் எல்லோ. எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு எந்த கலர் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த கலர் எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். கொடுத்தோன்னா கலர் கான்ட்ராஸ்டிங் பண்ணி பார்க்கும்போது தான் பட்டர்ஃப்ளைஸ் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பட்டர்ஃப்ளைஸ் ஏன் நமக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா அதோட விங்ஸ் வந்துட்டு ரொம்ப யூனிக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைஸுக்கும் வந்துட்டு கலர்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு நம்மளும் அந்த பட்டர்ஃப்ளை ட்ரா பண்ணும்போது ஒவ்வொரு கலரும் கான்ட்ராஸ்ட் பார்த்து நம்ம கலர் பண்ணணும் அப்படிங்கிறது. நம்ம கலர் பண்ணும்போது ஈவனாக அந்த ஸ்பாட்ஸ்லலாம் உள்ளே படாமல் அந்த ஸ்பாட்ஸ் அரவுண்டிங்கில் வந்துட்டு கலர் பண்ணணும். கொஞ்சம் பொறுமையாக கலர் பண்ணி ஃபில்அப் பண்ணணும். நம்ம கலர் பண்ணுற வேகத்தில் அதர் போர்ஷனில் வந்துட்டு பற்றக்கூடாது. அப்படி பட்டதுன்னா நமக்கு என்ன ஆகும்னா ட்ராயிங்கில் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் நீட்டாக ஈவனாக ஒயிட் ஸ்பேஸ் தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம என்ன பண்ணிடணும்னா கலர் பண்ணிடணும். இப்போ ரைட் சைட் கலர் பண்ண மாதிரியே நம்ம லெஃப்ட் சைடும் ரெட் கலரில் அந்த விங்ஸுக்கு கலர் பண்ணி முடிக்கணும். இப்போ அந்த ஸ்பாட்ஸை நான் விட்டுட்டு கலர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸ்பாட்ஸில் பட்டால் நம்ம கான்ட்ராஸ்ட் கலர் கொடுக்கும்போது அது பிரைட்டாக தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் அதை பார்த்து கவனமாக ஸ்லோவாக போடணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு லோவர் விங்ஸுக்கு அதே மாதிரி நம்ம எடுத்துருக்க கலரில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்க மாதிரியான கலர்ஸை டாப் விங்ஸில் பார்த்திங்கன்னா உள் பக்கத்தில் இருக்க மாதிரி கொடுத்துருப்போம். இப்போ பாட்டம் விங்ஸில் பார்த்திங்கன்னா வெளியில் ரெட் கலர் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன கலர் செலக்ட் பண்ணுறோம், அதை எந்த இடத்துல இம்ப்ளை பண்ணணும், இது எல்லாமே நம்ம பார்க்கணும். பார்த்து தான் வந்துட்டு கலர் செலக்ட் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு எப்படி போடுறோமோ அதே மாதிரியே ரைட் சைடு நம்ம கலர் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்னா
பார்க்க சிமெட்ரிக்காக இருக்கும். நம்மளோட கலரிங்கும் சரி, நம்மளோட ஆர்ட் ஒர்க்கும் சரி, ஒரு சில இடத்துல சிமெட்ரிக்காக இருக்கணும், ஒரு சில இடத்துல அசிமெட்ரிக்காக இருக்கணும். இப்போ பட்டர்ஃப்ளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் தான். ஸோ 2 சைடும் ஒரே மாதிரி கலர் பண்ணணும். இப்போது எல்லோ கலர், லைட்டர் கலர், அதுக்கு பக்கத்தில் இருக்குது டார்க்கர் டோன். அப்படின்னா தான் வந்து 2 கலருமே ஹைலைட்டாக காட்டும். லெஃப்ட் சைட் போட்ட மாதிரியே நம்ம ரைட் சைடும் வந்துட்டு கலர் பண்ணிடணும். இப்போ ப்ளூ கலரை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர். க்ரீனில் 2 கலர் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலரை நம்ம போட்டு ஹைலைட் பண்ணி நம்மளோட பட்டர்ஃப்ளையோட இதை பார்க்கலாம். இப்போ ஸ்பாட்ஸுக்கும் அதே மாதிரி தான். அந்த கலருக்குள்ளே எந்த கலர் போட்டால் எடுக்கும் அப்படிங்கிறத பார்த்து அந்த கலரை நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்கள். இப்போது எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கலர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அது ஃபுல்ஃபில் ஆகும். இப்போ பாடியும் அதே மாதிரி தான். அதுக்கு நம்ம 2 கலரில் ஃபில்அப் பண்ணலாம். இப்போது பாடியும் வந்துட்டு மேலே இருக்கிறதெல்லாம் ஒரே ஃபில்லப்பாக இருக்குது. அதை 2 லைன் விட்டு நம்ம அந்த பாடியோட கலரை கலர் பண்ணிவிட்டு தென் இன்னொரு கலர் வந்து கான்ட்ராஸ்டிங்காக அதையே லைட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ப்ரௌன், ரெட் ப்ளஸ் பீச் கலர், இப்படி 3 கலர் நம்ம வந்து பாடி பார்ட்டில் கொடுத்துருக்கோம். ஹெட்டுக்கு வயலட் கலர் வந்துட்டு கலர் பண்ணியாச்சு. இப்படி எல்லா டீட்டெயில்ஸையும் கலர் பண்ணி முடித்தோடனே நம்மளோட பட்டர்ஃப்ளை ட்ராயிங் ரெடி ஆகிடுச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டினியூ பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching, viewers. See you on next video.